தவ நாட்களில் ஒரு தூய நிமிடம் சிலுவை தருகிற அற்புதமான பாடம். 3வது நாள் நோன்பு என்று சொல்லுகிறோம். உணவு உண்ணாமல் இருப்பது. ஒரு அறையை சுத்தம் செய்கிற பொழுது அந்த அறை எவ்வளவு காலியாக மாறிவிடுகிறதோ, அந்த இடத்திற்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கிறதோ, அதுபோல உணவு உண்ணாமல் இருப்பது நம்முடைய வயிற்று பகுதியிலே ஒரு பெரிய காலி இடத்தை தருகிறது. அன்பு உறவுகளே, உண்மையான நோன்பு நம்முடைய மனதில் இருக்கிற அழுக்குகளை, பாவங்களை எல்லாம் அதை வெளியேற்றுகிற பொழுது கடவுளுக்கு ஒரு பெரிய இடத்தை நாம் ஏற்பாடு செய்கிறோம். அதுதான் உண்மையான நோன்பு. திருத்தந்தை அழகாக சொல்லுகிறார். இந்த சமூக ஊடகங்கள் ஏற்படுத்துகிற எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாவங்கள், பிறரை பற்றி புரணி பேசுதல், எளிதாக பிறரை தீர்ப்பிடுதல் போன்றவற்றிலிருந்து நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்று அழகாக அழைப்பு விடுத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தியாளர் 4வது அதிகாரம் 4வது வார்த்தையில நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்ன மறைநூலில் எழுதியுள்ளதே என்று சொல்லுகிறார். ஜெபிப்போம். தாயின் தந்தையான கடவுளே, இந்த தவ நாட்களில் உண்மையான நோன்பு இருப்பது என்பது நான் ஒரு பக்கம் உணவு உண்ணாமல் என்னை வருத்திக் கொள்வது, உம்முடைய சிந்தனைகள் வளர்வது என்பதை தாண்டி இதோ இந்த இதயத்திலே ஒரு தூய இடத்தை உனக்கு உருவாக்க வேண்டும். இந்த அழுக்கான சிந்தனைகளை எல்லாம் வெளியேற்றுகிற பொழுது இந்த தவ நாட்களில் உமக்கு ஒரு தூய இடத்தை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களுக்கு அருள் புரியும். நன்றியோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர்.